வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்னன்னா, நாம் வந்து ஸ்டார்டிங் 7 அகைன்ஸ்ட் யூ மும்பா கூட யார் யார் விளையாண்டா நல்லா இருக்கும். அப்படி நான் சொல்கிற ஸ்டார்டிங் 7ல் உங்களுக்கு சின்ன சின்ன ஏதோ மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் பெல் பட்டனை பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸும் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் போடுவேன், அதிகப்படியான வீடியோஸ் போட மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் கபடி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தலைவா ஸ்டார்டிங் 7 பார்த்துடலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இந்த பாயிண்ட் டேபிளில் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்ட்டு. நம்ம ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா சாஹில் குலியா ஆஸ் அ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சச்சின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் மோகின் சோஃபைக்கு நல்ல விளையாடுனால இந்த டைம் ஸ்டார்டிங் 7ல் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதேஷ், அமீர் பஸ்தமி, அதுக்கடுத்து அபிஷேக், அப்புறம் அனுஜ் கவுடா. இதில் நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம வந்து லேட்டராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைடர்ஸ் தேவைன்னா ரைடர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபெண்டர்ஸ் தேவைன்னா டிஃபெண்டர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன் இதில் நரேந்தர் இல்லைன்னா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். அப்போ தான் அவர் என்னென்ன தப்புகள் பண்ணுறாருங்கிறத அவர் திருத்திக்குவார். அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச்க்கு அப்புறம் அவர் ஸ்டார்டிங் 7க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் லாஸ்ட் சீசனும் அஸ்வின்குமார் யூஸ் பண்ணார். அதே மாதிரி நம்ம இந்த சீசனும், ஏன்னா ஓவர் ப்ரெஷர் அவர் கொடுக்கும்போது என்னென்னா ஒரு நிறைய பாயிண்ட் உள்ளே போனால் பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி டேக்கிள் ஆயிடுறாரு. அதனால் இதை கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் நரேந்திர ஹோல்டப் பண்ணி வைக்கலாம். சரி, இதில் யார் யார் என்ன பொசிஷன் கரெக்டாக விளையாண்டா நல்லா இருக்குன்னா, சாஹில் அவரோட பொசிஷன் லெஃப்ட் கார்னரில் விளையாடணும். அதே மாதிரி சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ தவிர்த்து மற்ற இதில் டேக்கிள் இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல அவரை டேக்கிள் இனிஷியேட் பண்ணாருன்னா ஆங்கிள் லாக்கு, டபுள் தை ஹோல்ட் சப்போர்ட் இந்த வர மேட்ச்சில் பண்ணியே ஆகணும். ஏன்னா அஜித் சவான் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக அது பண்ணுற எக்ஸலண்ட்டான ரைடரு. அவரை வந்து ஹோல்டு பண்ணி பெஞ்சில் டேக்கிள் பண்ணி உட்கார வைக்கணும்னா இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு மெயின் இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பஸ்தமி சைடில் தான் அதிக ரைட்ஸ் போகிறாரு. ரோஹித் பார்த்தீங்கன்னா சாஹில் குலியா சைடு தான் அதிகமாக ரைடு வர்றாரு. அதனால் அதை பண்ணணுன்னா நம்ம ஆங்கிள் லாக்கு இல்லை டபுள் தை ஹோல்டு நம்ம டிஃபெண்டர்ஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக சச்சினும், அமீர் பஸ்தமிக்கு சப்போர்ட்டாக நிதேஷும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஸ்தமி சென்ட்ரலில் ரைடராக அவர் ஆல்ரவுண்டர் தான். அவர் சென்ட்ரலில் இருந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அபிஷேக்கும் அனுஜும் கவர் பொசிஷன் ஆடிக்கிட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் டாக்கிள் போடாமல் கரெக்டாக ஆடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்தமியும் ஹரியானா ஸ்டீலர்ஸில் விளையாடும் போதும் சரி, நம்ம லாஸ்ட் சீசன் விளையாடும் போதும் சரி நல்லா விளையாண்டுருக்கிறாரு. ஆனால் இந்த சீசன் என்னன்னு தெரில, ரைடர்ஸை பிடிக்கணுனாவே கொஞ்சம் தயக்கத்தோடையே பிடிக்கிறனால ஈஸியாக அவுட் ஆகிடுறாரு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் டேக்கிள்லேயும் டிஃபென்ஸ்லேயும் நல்லா பண்ணும். அதே சமயம் அவங்களுக்கு டிஃபெண்டர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்க மாதிரி ரைடர்ஸும் நல்லா விளையாண்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இனி வர மேட்சஸ் எல்லாமே டஃப் மேட்சஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூ மும்பா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ், அதுக்கடுத்து போய் ஹரியானா, அப்புறம் யூபிஓதாஸ். இவங்க மாதிரி பிக் டீம்ஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொரு மேட்சும் இனி வர மேட்சஸ் டஃப்பான மேட்சஸ், அதுக்குரிய பிளானை சேரானா எடுத்து ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு பிளேயருக்கு இந்த பிளேயர் வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனில் நிறையா பாயிண்ட்ஸ் ஆப்போனண்ட்டு கொடுக்குறோம். அதனால் அதை வந்து கன்சர்னாக வச்சுக்கணும். அதே மாதிரி டிவைட் சுச்சுவேஷன் புஷ் பண்ணக்கூடாது. நம்மளே புஷ் பண்ணிக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒன்று போனஸ் இல்லை டச் பாயிண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சச்சினும் சரி, வேறு எந்த ரைடர் நரேந்திரா இருந்தாலும் சரி, ஒன்லி போனஸ் எடுக்கணும்னு போய் கால் உள்ள கொடுத்து மாட்டக்கூடாது, பேக் ஹோல்டு போய் மாட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக என்னென்னா கிக்கு இனிஷியேட் பண்ணலாம், டைவிங் டச் பண்ணலாம். ஜம்ப்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது 2 பேர்த்திட்டையும். பட் என்னென்னா நிறையா உள்ளே போய் ஆடும்போது மாட்டிக்கிறாங்க. அதனால் ஸ்பீடாக விளையாடுங்க. கிக்கு, டைவிங் டச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதேஷும் சரி, நிதேஷ் கூட வேறு எந்த கார்னர் பொசிஷன் ஆடினாலும் சரி, நிதேஷ் மட்டும் பாயிண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஸ் அ கார்னர் டிஃபெண்டர் நீங்களும் பாயிண்ட் எடுத்தான் கொடுக்கணும். ஏன்னா நிதேஷ் ஒரு சில மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அவர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக நாம் பிடிக்க தேவையில்ல, அவர் பிடிச்சிடுவாருன்னு சொல்லி விடக்கூடாது. அமீரும் சரி, சாஹிலும் சரி.
அவரோட அவர் வேலையை பார்ப்பாரு. சாகிலும் அமீரும் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த டீம் சாலிடான டீம் தான். சாகர் இல்லை, நம்ம சாகர் இல்லாமல் எக்ஸலண்ட்டாக 2 சீசன் நல்லா விளையாண்டுருக்குறோம். ஒரு சீசனில் ஃபுல்லாக இன்ஜுரி ஆகியிருந்தார். அவர் இல்லாமல் நம்ம அந்த செமிஸ் வரைக்குமே போயிருக்கிறோம். அதனால் நம்ம இந்த மேட்ச் மும்பா கூட கரெக்டாக விளையாடணும். அதேமாதிரி தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 8ல் இருந்தோம். ஃபஸ்ட்டில் இருந்தோம், அப்புறம் 3வது வந்தோம், அப்புறம் 5வது போனோம், 6வது வந்தோம், 8ல் கடைசியாக இருந்தோம். இப்போ 9க்கு புஷ் பண்ணிட்டாங்க. நம்ம டோட்டலாக 8 மேட்ச் விளையாண்டுருக்கோம். 3 வின்னு, 4 லாஸு, அதுவும் கன்சிக்யூட்டிவ் 3 லாஸஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே, ஒரு ட்ரா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் கூட. மொத்தம் 21 பாயிண்ட்ஸ். இது பத்தாது, நம்ம ட்ராவுக்கும் போகக்கூடாது. இனி வர மேட்சஸ் ஹார்ட் மேட்சஸ் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். எனிவே கைஸ், இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்சோ தமிழ் தலைவாஸ் கபடி ஃபேன்ஸ், உங்கள் கபடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏதாவது கருத்துக்கள் நான் தவறாக பதிவிட்டு இருந்தாலும், இல்லை உங்கள் கருத்து எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி மக்களே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.